எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? காணாம தெரியுமா? சரி, நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனாலும் நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். அதுக்காண்டி தான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன் சொன்னா சந்தோஷமா இருங்கள் சொல்லி பவுல் சொல்றாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? சஞ்சலமா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துக்காண்டி நம்ம ஏங்குறோம். ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சிது. அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கை அப்படியே திருப்பி சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டது. ஆனால் அந்த சந்தோஷம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்குதா, இல்லை நிலைச்சி நிற்குதா, குறைஞ்சிருக்குதா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த நகரத்தில் இந்த உங்களுக்கு பல குறைவுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பல காரியங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் இங்க சொல்வதற்காக வரவில்லை. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் போடப்பட்டு அப்பொழுது இருந்தே அதை மனதுக்குள்ளே தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திர. சபைக்கு இது பேசல, எங்கேயுமே இந்த வார்த்தை பேசல. ஆனால் இந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாரத்தோடு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். மனதில் சில பாரங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பாரத்தினாலே நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ விட்டுட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ காணாமல் போனது போல அது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்க கர்த்தருக்குள்ளால எப்பொழுது நினைச்சீங்க சந்தோஷமா இருங்க. ஏன் உம்முன்னு இருக்கீங்க? ஏன் உற்சாகம் இல்லாம இருக்கீங்க? ஏன் சோர்வா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இவ்வளவு சொன்னப்புறம் உங்க வாயில சிரிப்பு வரட்டா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலங்கட்டி மழைதான் நிச்சயம் பெய்யாதான் சிரிப்பு வரும் போல இருக்கு. கைத்துக்கு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க பவுல் எந்த காரியத்தை கொண்டு சொல்லுகிறாருன்னா, அவர் எங்க இருந்து எழுதுறாருன்னா சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. சிறைச்சாலையில் அவர் இருக்கிறாரு. சபையார் எல்லாரும் பவுலுக்கு அவர் ரொம்ப மன வேதனையோடு இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம பாஸ்டர் எங்க போயிட்டாரு? ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்களே. நமக்காண்டி ரொம்ப உத்தரவாதம் பண்ணாரு, நமக்காண்டி ஜோம் பண்ணுவாரு, நமக்கு நல்ல உபதேசம் பண்ணுவாரு, அவர் எங்க போயிட்டாரு? ஜெயிலுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர் தான் வெளியில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எதுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னா கர்த்தருக்குள்ளால நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த பிலிப்பிய நிருபத்துல நீங்க அதிகமா நீங்க பாப்பீங்கன்னா, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் துடன் கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமா வருது. அப்போ நம்ம சந்தோஷம் எங்க இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளால இருக்கும். தாவீது சொல்கிறான், தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்துல தந்தி. அல்லேலூயா. சரி, நம்ம ஊழியத்தை சஞ்சலத்தோட செய்த ஆண்டவர் விரும்பல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நெகேமியா சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். நெகேமியா அவன் ராஜாவுக்கு முன்னாடி எப்போ நிற்கக்கூடாது. எப்போ போனாலும் ராஜாவுக்கு முன்னாடி அவன் எப்போ துக்க முகத்தோடு போவதுக்கு, ராஜாவுக்கு முன்னாடி போவதுக்கு அனுமதியே கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தான், நீ எப்பொழுதும் சந்தோஷமா இரு. கர்த்தருக்குள்ளால எப்பொழுதும் சந்தோஷமா இரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகவே இல்லை. கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேரே போகல. காரணம் என்ன சொன்னா, அவங்க விடுதலை பெற்ற நாளில் இருந்த சந்தோஷம் கானானுக்கு போகிற வரைக்கும் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஏன் இல்லைன்னா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தோஷமா இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா அந்த ஜனங்களுக்கு என்ன இருந்ததுன்னா முறுமுறுப்பு இருந்துச்சு,
எரிச்சல் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போது அவங்க எல்லாம் அதை தான் ஃபீல் பண்ணாங்க தவிர தேவனை அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. தேவ பிரசன்னத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. பாருங்க, அப்போ கர்த்தருக்குள்ளால நம்ம எப்பெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன போராட்டம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தாச்சுன்னா, ஆண்டவருக்குள்ள இருந்தேன்னா குறை வரும், தேவைகள் வரும். தேவையில்லாத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவை இருக்க தான் செய்யும். இப்போ ஸ்தோத்திரம், முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நிறைய தேவை இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நிறைய திட்டங்களை வெளியே ஐயோ செயல்படுத்த முடியாதுன்னு மற்றவங்களாம் வாங்குறாங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தேவை. அவருக்கு 1 கோடி 2 கோடியெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. 100 கோடி 1000 கோடினாலும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அவங்க தேவை அதிகம். இதே போல தான் நமக்கும் சில ஆயிரங்கள், ஒரு 1000 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும், 2000 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 10,000 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய தேவை. நம்முடைய தேவை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் தேவையே இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், உனக்கு எவ்வளவுதான் தேவை நிறைவேறாத காரியங்கள் இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காரியங்கள் இருந்தாலும் சரி, நீ சிறையிருப்பான அனுபவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குள்ள இருந்த அவர் தருகிற அந்த சந்தோஷத்தை எடுத்து போட யாராலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி. அப்போ இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நம்மளும் அந்த வார்த்தையை நம்ம சொந்தமாக்க வேண்டி இருக்குது. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இது ஒரு பெரிய ஒரு டைம் நிறைய போயிட்டு இருக்கோம் இந்த வசனத்தை சொல்லணும்னு. சரியா? சில நேரத்தில் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை எச்சரிப்புக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலாம். எதனால நம்ம கவனிக்கணும். பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையும் வந்தேன். அல்லேலூயா. பிசாசு திருட வர்றான். முதல்ல எதை திருட வரான்னா, நமக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை திருட வருகிறான். மற்றதுதான் ரெண்டாவது. நம்ம ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வச்சுருங்களேன். விஜய் பாஸ்டர் நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னா பிசாசுக்கு முதல்ல பிடிக்காது. அதனால தான் உங்களுக்கு சிரிக்கவே விட மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நீங்கள் பிசாசுக்கு பிடிக்காதது நீங்கள் செய்யணும். நீங்கள் நல்லா சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நம்ம சிரிச்சிட்டோம், நம்ம சந்தோஷமா இருந்ததுன்னா பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ என்ன சொல்லன்னா, அப்போ நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சிரிச்சுட்டே இருக்கிறது சந்தோஷம் இல்லை, உள்ளத்துலேருந்து வரணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ளால நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இது ஏதோ உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது நமக்கு எனக்கும் சேர்த்து தான். சரியா? சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம். நான் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் ஜெப குறிப்புகளில் சில காரியங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனாலும் சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 51ஆம் சங்கீதம். கர்த்தருக்குள்ளால நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? 51ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். 8வது வசனம், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியை கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். அடுத்த வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். சரி, 12ஆம் வசனம், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இது யார் ஜெபம் பண்றான்னு சொன்னா, தாவீது ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படிக்கு செய்யும்.
இந்த மனுஷன் ஏற்கனவே சந்தோஷமான ஆளு தான். இவர் எப்பவும் ஆண்டவரை துதிக்கிறதுல தாவீதை போல யாருமே வேதத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை. அவ்வளவும் ஆண்டவரை துதிச்சு மேன்மைப்படுத்துகின ஒரு மனுஷன் தாவீது. இவன் எப்பவுமே சந்தோஷமா துதிப்பான். ஆண்டவரை துதிக்கிறன்னு அவ்வளோ சந்தோஷம். தானியம் திராட்சரசம் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கல, அதிகமான சந்தோஷத்தை தேவனால் இவன் பெற்று அனுபவித்தவன். அல்லேலூயா. இப்போ தேவனால் பெற்று அனுபவித்து கொண்டிருந்த அந்த தாவீது இவன் சந்தோஷத்தை வேற இடத்துல தேட ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் தருகிற சந்தோஷம் ஒன்று இருக்குது, இந்த உலகம் தருகிற சந்தோஷம் ஒன்று இருக்குது. இந்த உலகம் தருகிற சந்தோஷம் பிசாசு தருகிற சந்தோஷம். இவன் தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை பெற்று அவன் துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆரோக்கியமா இருந்தவன், எல்லாவற்றிலும் வெற்றியோடு இருந்தவன், இப்போ அந்த சந்தோஷத்தை வேற எங்கேயே தேட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அநேக தேவனுடைய மனிதர்கள், தாவீது ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஒரு பணிவிடைக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் தான் அவனும். அவன் சமஸ்த 12 கோத்திரங்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திரங்களும் பெரிய ராஜா, எல்லாரையும் நீதியுமா நியாயமா வழி நடத்தக்கூடிய ஒரு ராஜா. யாரா தப்பு பண்ணா அவன் தான் தண்டனை கொடுப்பான், அவன் தான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பான். அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த ராஜா. இவனை தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். காரணம் என்ன சொன்னா, அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறதுல இந்த தாவீதுக்கு அவ்வளவு பிரியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தாவீது தன்னுடைய சந்தோஷத்தை வேற எங்கே தேட ஆரம்பிச்சிட்டான், வேற எங்கே தேடினான், வேற எங்கே பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காட்டில் கடந்தான், ஆண்டவரே என்ன, சாப்பிட ஆகாரம் கிடைக்கல, தேவனே என்ன. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இழந்துட்டான். தன்னுடைய தேவனாய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திட்டு போய் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டான். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் தாவீது செய்துட்டான். இதெல்லாம் எப்போ தெரியுமா? இல்லாம இருக்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம எப்படி இருக்கோமோ அதே போலதான் எல்லாம் இருக்கும்போது நம்ம இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாம இருக்கும்போது தேவனேம்பாங்க, எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொள்வாங்க. நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத செய்திடக்கூடாது, அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. அப்படி என்று ஆண்டவர் எதுக்கோ நம்மளை தெரிந்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வச்சு தெரிந்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள். சரியா? ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அப்படிதான். ஆண்டவர் என்னை ராஜாவா தெரிந்திருக்கிறாரு, நான் நீசன், என்ன போய் ராஜாவா தெரிந்திருக்கிறாரு, என்ன போய் ஒரு ராஜரிக அபிஷேகம் தந்திருக்கிறாரு, என்ன போய் அந்த கோலியாத்தை வீழ்த்த பண்ணியிருக்கிறாரு, என்ன போய் அந்த ஜனங்கள் இவ்வளவு புகழ்ச்சியா பேச வச்சிருக்கிறாரு. நம்மளை பத்தி நிறைய பேர் எவ்வளவு புகழ்ச்சியா பேசுறாங்க. இந்த பாஸ்டர் எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ண, இப்படி பேசுறதுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்காரு. நம்மளை கண்ட ஒரு மரியாதை இருக்கு. அவர் இல்லைன்னு சொன்னா, அவர் நம்மளை கையில் எடுக்கட்டேன்னு சொன்னா ஒன்னும் திரும்பி பார்க்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மளை தூக்கி எடுத்தனால தான் 4 பேர் நம்மளை பார்த்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு சொல்லி கும்பிடுறாங்க. அல்லேலூயா. சிலர் காலில் கூட விழுறாங்க. நான் மும்பை பட்டணத்துக்கு ஒரே ஒரு கதை போயிருக்கேன். அப்போ ஒரு வீட்டுக்கு ஜோமனுக்கு கூட்டு போகும்போது அவங்களாம் பார்த்தா பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம காலில் விழாங்க. ஐயோ, அப்படி விழாதீங்க. காலில் விழுறாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம மேலே ஏதோ ஒரு கிருபை இருக்குது. இந்த தாவீதுக்கு அப்படித்தான். ஆனால் எல்லா வசதியும் வந்துச்சு, கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள் வர்றாங்க, பணம் வந்துச்சு, செல்வம் வந்துச்சு, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாமே வந்தாச்சு. இப்போ எல்லாம் சுமூகமாக கிடைச்சோன்ன ஐயாவுக்கு சந்தோஷத்தை, ஆண்டவர்கிட்ட உள்ள சந்தோஷத்தை விட்டுட்டார். இப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத டைமில் இயேசுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசு கொடுத்தது போதும், அவர் கொடுக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் போதும். ஆனால் கொஞ்சம் தோரணை வந்தோடனே அவங்க பேச்சு அப்படி மாறிடும், அவங்க செய்கை மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் தோரணை மாறிட்டுன்னா நிறைய பேர் தொங்கிக்கிட்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அதாவது எப்படி சொல்றதுக்கு,
மயக்கிற மாதிரி பேச வருவாங்க, மயக்கிற மாதிரி பார்வைக்கு வருவாங்க, நம்மளை மயக்கிற மாதிரி பார்வைக்கு வருவாங்க. இப்போ வரமாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுமா வருவாங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சோதனைகளை கடந்து வந்திருக்கலாம், இன்னும் நமக்கு நாட்கள் இருக்குது. அதனால அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஆமோஸ் இம்மானுவேல் என்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார், சாத்தான் சபை சேர்ந்தவர். அவங்க வேலை என்னென்னா, சபைகளில் போய் ஜனங்களை ஆண்டவரை விட்டு விளக்குறது. அப்போ ஒரு சபையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த குரூப்புகள் அவங்க ஆவி மண்டலத்தின் வழியாக செயல்பட்டுருவாங்க, ஆனால் மனுஷியமாக இருப்பாங்க. ஒரு சர்ச்சைக்கு புதுசாக போனாங்களா, அங்கே போயாச்சுன்னா இவங்களுடைய சில குரூப்புகள் அங்கே இருக்குது. என்ன குரூப்புன்னா, தூங்கி வலிக்கிற குரூப்பு, வசனத்தை கேட்காத குரூப்பு, எதுக்குமே கீழ்ப்படியாத குரூப்பு. கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனையில் பிசாசு கிரியை செய்கிறான். இவங்க அந்த ஆவி மண்டலத்தின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி பாஸ்டர்கிட்ட அவங்க நயவஞ்சமாக பேசுகிறாங்க. பாஸ்டர், இன்னைக்கு உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும், தனியாக வந்து பேசட்டுமா, உங்கள்கிட்ட தனியாக ஜோம் பண்ண வரலாமா, அப்படி பேசி அந்த ஊழியக்காரங்களை கவிழ்த்து அவங்கள பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலக பண்ணுவது தான் இந்த இவங்களுடைய நோக்கம். அப்போ நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தேவனோடு உள்ள சந்தோஷமான அந்த அனுபவத்தை விட்டு விளக்குவதற்கு பிசாசு சில அடிஷ்னல் சந்தோஷத்தை நமக்குள்ள தர விரும்புகிறான். அல்லேலூயா. தாவீதே விழுந்துட்டான், ஸ்தோத்திரம். இவனை மயக்கிற மாதிரி அங்கே ஒரு காரியம் நடக்கும், இவன் கண்களை பறிக்கிற மாதிரி அங்கே ஒரு காரியம் நடக்கும். அதுக்கு நேராக இவனுடைய கவனம் போகுது. ஒன்றும் வேண்டாங்க, நம்ம கையில் ஒன்று வச்சிருக்கிறோமே. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இது கடந்த நாளில் ஒரு பாஸ்டர் செல்ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், பாஸ்டர் இது ஏன் இப்படி வருது, அது தெரியல பாஸ்டர், வந்துடுது. இதை பார்த்ததுன்னு உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை பார்த்ததுன்னு என்ன நினைப்பாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபோன்கள் இல்லாட்ட மற்றபடி ஃபோனை ஓப்பன் பண்ணவே வேண்டாம், லாக்கில் தான் இருக்கும், உள்ளால் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? வந்து விழுந்துட்டே இருக்கும், நம்முடைய கண்களை மயக்கிற காரியங்கள். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் வர சமயத்தில் நம்ம அதெல்லாம் எப்படி தப்பி வரோம்? ஊழியக்காரங்க சொகுசு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கணும், ஆண்டவர் நம்மளை இப்படி நடத்துறது எனக்கு என்ன ஒரு பக்கத்தில் நம்முடைய பிரயோஜனத்துக்கு நடத்துறாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம வீக்னஸ் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும், நம்ம பலவீனம் எங்கே இருக்குன்னு நம்ம பிசாசுக்கு தெரியும். நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோன்னு சொல்லி பிசாசுக்கும் தெரியும், அதை விட அதிகமாட்டு தேவனுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் இழக்க விரும்பலை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன சில இழக்க விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் சில கடினமான பாதையில் நடத்துகிறார், சில போராட்டமான காரியத்தில் அனுப்புகிறார், நடத்துகிறார். ஏன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், இந்த தாவீது அவன் சந்தோஷத்தை இன்னொரு இடத்துல தேடினா, இப்போ கர்த்தருக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷம் போயிட்டு, அந்த சந்தோஷம் போனதுனால இவன் எலும்புகளெல்லாம் நொறுங்குது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் வருகிற சந்தோஷத்தை விட்டு விட்டாங்க. எந்த மனுஷன் மூலமாட்டோ, ஸ்திரீ மூலமாக சரி, மனுஷன் மூலமாக சரி, யார் மூலமாக சந்தோஷம் நமக்கு வந்தாலும் அது நமக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, சஞ்சலத்தை கொடுத்துரும். சிலர் பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணலாம், வசனத்தை விட்டு கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை தராரு. அதை நினைச்சுன்னா பெற்றுக்கொள்ளணும். நீ சொல்கிற, ஆண்டவரே நான் சந்தோஷத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே, அது எனக்கு தார ஆண்டவரே. ஸோ இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, உடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தார ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு ஒரு சந்தோஷம் தந்தி, அந்த சந்தோஷம் வேணும். அது இருந்துன்னா எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன்.
அது இருந்துன்னா நான் தைரியமாக வசனத்தை சொல்ல முடியும். அது இருந்துன்னா நான் மற்றவங்களுக்கு பாதுகாக்க வழியை நான் சொல்ல முடியும். நான் பாவத்தோடு நான் எப்படி போய் சொல்ல முடியும்? லேலூயா. நிறைய பேர் பாவத்தோடு வந்து துணிகரமாக வந்து நின்று என்னென்னமோ பண்ணுறாங்க, பாவத்தோடு பண்ணுறாங்க. அதே போல் தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாட்டு, எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் முக்கியமாக உங்கள் குடும்பத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பிசாசு நிறைய இடத்துல குடும்பத்தை கவுக்க பார்க்குறான், குடும்பத்துக்குள்ள அவருடைய ஐக்கியத்தை கெடுக்க பார்க்குறான், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுக்க பார்க்குறான். கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல மனைவி பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த மனைவி பிள்ளைகளோட நேரத்தை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். சிலவங்க ஊழியம் சொல்லி ஓடி 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 ஸ்தோத்திரம். அப்புறம் வீட்டுக்குள்ளால பிசாசு உள்ளே புகுந்துருக்கோம். வர வழியில் நாங்கள் ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தோம். ஒரு பாஸ்டர் வீட்டில் அவர் என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. அவர் ஊழியம்னு போய் கடைசியில் வீட்டுக்குள்ளார பிசாசு உள்ளே புகுந்து அவங்க மனைவியை வஞ்சித்து அது சொல்லி இனி நீ வீட்டுக்குள்ளே வந்தேன்னா உன்னை காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். ஏன்னா வேற ஆள் கிடைச்சாச்சு, நீ குடும்பத்தை பார்க்கல, வேற ஆள் என்ன கிடைச்சாச்சு, நீ இனி வீட்டுக்குள்ளே என்ன கூடாது, வரக்கூடாது. எப்படி இருக்கு? அப்போ பிசாசு ஊழியக்காரங்களுடைய குடும்பங்களை ரொம்ப வஞ்சிக்கிறான், ரொம்ப போராடுறான். நான் நிறைய பார்த்ததுன்னு நடுக்கமாக இருக்கு. ஆண்டவரே, நீ வருகிற நாட்களில் நாங்கள் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் பாருங்க. நம்மளை மாதிரி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நிற்கிறவங்க யாரும் கிடையாது. ஊழியத்துக்காக வேலை செய்கிறத விட்டுருக்குறோம். குடும்பத்தினுடைய வெறுப்புகளை சம்பாதித்திருக்கிறோம். நம்ம உலகத்தில் எவ்வளவோ நமக்கு மேன்மையான காரியங்கள் உண்டு, அதெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வந்திருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையின் முழு பகுதியையும் இந்த வேதத்துக்காக நம்ம அர்ப்பணித்து வந்திருக்கிறோம். இந்த அர்ப்பணத்தை பிசாசு கடுக்க பார்க்குறான். ஆண்டு சொல்ல, நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நான் உங்களுக்கு தரக்கூடிய சந்தோஷத்தில் நீங்கள் களி கூர்ந்தீங்கன்னா மற்ற காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தை என்னுடைய மனதில் 2-3 வாரமாக போட்டு அதை பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுக்குள்ளான நம்ம சந்தோஷமாக இழந்து போன நம்ம ஜெபிக்கிறதுல கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம நிறைய நேரத்தில் இழந்துட்டோம். அந்த ஜெபிக்கிற நேரத்தை யாருக்கோ கொடுத்துட்டோம், பைபிள் வாசிக்கிற நேரத்தை எதுக்கோ கொடுத்துட்டோம். அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை நம்ம நிறைய நேரத்தில் விட்டுட்டு காற்றுல பறக்க விட்டுட்டு எங்கேயோ தவிச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை அறியாமலே நம்ம சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை அறியாமலே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரட்சணே சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். இந்த தாவீது மாதிரி சொல்லிடுவோம், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு நம்மளை ஸ்பீட் ஆக்கிறோம். சந்தோஷம் உள்ளே இருந்துன்னா நம்மளை அது இருக்க விட ஸ்பீட் ஆக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு பொருள் வாங்கி ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டுன்னா ஸ்பீட் ஆகிரும். ஒரு புது பைக் வாங்கிச்சுன்னா சும்மா வீட்டில் வச்சுட்டு இருக்க தோணாது, ஸ்பீடாக போகணுன்னு சொல்லி தோணும். அல்லேலூயா. அது வாங்கின சந்தோஷம். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள வந்த நாளில் இருந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். ரட்சணிய சந்தோஷம் திரும்ப தாராண்டவரே கதறான். இவனுக்கு நிறைய சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, இவனுக்கு பணத்துக்கு குறைவு கிடையாது, இவனுக்கு பெண்களுக்கு குறைவு கிடையாது, இவனுக்கு குடும்பத்தில் எல்லா காரியத்துக்கும் எந்த காரியமும் குறைவு கிடையாது. ஆனால் இவன் வாஞ்சித்தது என்னென்ன, ஆண்டவரை இழந்து போன அந்த ரட்சணிய சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவர். ரட்சிப்பின் நாளில் எனக்கு சந்தோஷம். அப்போ கர்த்தருக்குள்ள நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், இது சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம், நமக்கு தெரிந்த காரியங்கள். காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்கிறதுனால் கிடைக்கிற சந்தோஷம். ஸ்தோத்திரம். அங்கே 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 15வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 4வது வசனத்தின் வாசி.
உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் அழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பனை குறித்து 100 ஆடுகள் வைத்திருந்த ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், அதுல ஒண்ணு காணாமல் போச்சு. காணாமல் போனதை தேடி அதை சேர்த்து கொண்டதினால் கிடைத்த சந்தோஷம். காணாமல் போன ஆடு, காணாமல் போன ஆட்டை தேடி செல்கிறான். அடுத்தல இன்னொரு காரியம், காணாமல் போன காசு, காணாமல் போன காசை பெருக்கி அது என்ன பண்றாங்கன்னா தன்னிடமா சேர்த்து கொள்கிறாள் அந்த ஸ்திரீ. மூன்றாவது காணாமல் போன குமாரன். அந்த குமாரன் அவனை தேடி போகல, அவன் வருகிற வரைக்கும் காத்திருக்கிறார் தகப்பன். அல்லேலூயா. அடுத்தல காணாமல் போன மூத்த குமாரன், அவனை வெளியே வந்து அழைக்கிறார். இந்த 4 சம்பவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. காணாமல் போன ஆடு என்று சொன்னால் வழி தப்பி போகிற ஆடுகள், வழி தப்பி போகிற ஆடு. இந்த 99 ஆடு இருக்குது. இதை தேடி பிடிக்கிறதுனால ஒரு 99 இருக்குது, ஒன்று தான் காணாமல் போச்சு. அந்த ஒரு ஆட்டின் மேல் வைத்திருக்கிற கரிசனை, நம்ம ஜனங்கள் மேல் காட்டுகிற கரிசனை, அந்த ஒரு ஆட்டின் மேல் வைத்திருக்கிற உத்தரவாதம், அது கிடைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பெருசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளும் காணாமல் போன ஆடு தான். எத்தனையோ பேர் நம்மளை விட பெரிய நீதிமான்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை தேடி வந்து அவர் தோல் மேலே தூக்கி போட்டுட்டு சந்தோஷத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு, அயலகத்தார்னு சொன்ன யார் தூதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, காணாமல் போன ஆடு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. காணாமல் போன ஆடு செல்வராஜ் ஐயாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தூக்கி தோல் மேலே தூக்கி போட்டுட்டு தூதர்கள்லாம் கூப்பிட்டு, பத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சதினால் வருகிற சந்தோஷம். அவர் தூக்கி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வராரு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் காணாமல் போன இடத்துல ஓனாய் கொண்டிருக்கலாம், காட்டு மிருகங்கள் காலி பண்ணியிருக்கலாம், நம்ம எத்தனை பிரச்சனைகளை காணாமல் போனோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காட்டு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்கேயும் முள்ளுகள்லையும் அங்கேயுமே சிக்கி கிடந்த நம்மளை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு வந்து அவர் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லை, பரலோகத்தையே சந்தோஷப்பட வச்சுட்டார். அல்லேலூயா. 2 காரியத்தில் நம்ம சிந்திக்கலாம் இந்த சம்பவங்களை. ஒன்று, காணாமல் போன அவர் கண்டுபிடித்ததினால் அவர் சந்தோஷப்பட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு என்கிற சந்தோஷம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஐயோ, நான் இப்போ விட்டுருந்தானே, எங்கேயாவது நல்ல வேலை பார்த்துட்டு எப்படியே இருந்திருப்பானே, என்ன எதுக்கு ரட்சித்தாரு அப்படின்னு புலம்பக்கூடாது, எதுக்கு தூக்கி எடுத்தாருன்னு சொல்லி புலம்பக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் புலம்புறாங்க. அப்படி புலம்புறவங்க ஊழியமே செய்யறதுக்கு அவங்க தகுதியற்றவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகுதியற்றவங்க தான், எல்லாருமே தகுதியற்றவங்க தான். ஆனால் தகுதிப்படுத்தி இருக்கிற சிலவங்க அந்த தகுதியையே முழுசும் உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகுதியை உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாங்க. அடைஞ்சல பார்த்தா நிறைய பேர் பூசாரியாக போயிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிறதுனால் கிடைக்கிற சந்தோஷம். அடுத்தால அந்த வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு இருந்ததில் 1 காணாமல் போச்சு. ஏன் அதை தேடி பிடிச்சா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தேடி பிடிச்சான்னு சொன்னால் கவனிங்க, அந்த ஒரு வெள்ளிக்காசு தான் அவருடைய வாழ்க்கை. இதுக்கு சில வேத பண்டிதர்கள் சொல்கிற விளக்கம் என்னென்ன, மணவாளன் ஒரு மணவாட்டியை நியமித்து அவளை குறிப்பிட்ட நாளுக்கு அவளை சேர்த்து கொள்ளும்படியாக அல்லது திருமணம் பண்ணி கொள்ளும்படியாக போவார்கள். போகும்போது அந்த நியமிக்கிற அந்த நாளிலே ஒரு 10 வெள்ளிக்காசு அந்த ஸ்திரீயின் இடத்தில் கொடுத்து, மணவாட்டியின் இடத்துல கொடுத்து சொல்லுவானா, நான் வருகிற வரைக்கும் நீ செய்யணும்,
இந்த 10 வெள்ளி காசில் ஒன்று கூட தொலையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அவள் எப்படி பொறுப்பாக இருக்கிறாள் என்பதை பார்ப்பதற்கு. அப்போ 10 வெள்ளி காசை கொடுத்துட்டு ஒன்று கூட தொலையக்கூடாது. இதில் ஒன்று தொலைஞ்சா கூட உன்னை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு உத்தரவாதத்தோடு கொடுத்துட்டு போயிடும். அப்போ எப்போ வாரான்னு தெரியாது, அதான் பிரச்சனை. இப்போ மாதிரி செல்ஃபோன் கிடையாது, கார் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. இப்போ உள்ள எந்த ஒரு ஆப்ஷனும் அந்த நாட்களில் கிடையாது. வரணும்னு சொன்னால் அவங்க ஊர்வலத்தோடு கால்நடையாக நடந்து தான் வரணும். எத்தனை நாள் பிரயாணம் தெரியாது, எப்போ பிரயாணம் வந்து சேருதோ அப்போ தான் வருவாங்க. அப்போ வர சமயத்தில் இவர் காசை தொலைச்சிட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் மனவாட்டி என்கிற தகுதியை இழந்து விடுவான். அப்போ இதுதான் வாழ்க்கை. இந்த காரியத்துக்காகத்தான் அவள் என்ன பண்ணுறான்னா அந்த காசு காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து அவள் எடுத்து வீட்டை பெருக்கி எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் எடுத்து தேடி பார்க்கும்போது அந்த காசு கிடைக்குது. அப்போ இதுதான் அவளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்ச உடனே அவள் தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அது என் காசை கண்டுபிடிச்சிட்டேன், சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறார். அதை குறித்து ஆண்டு சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தை தூதர்கள் மத்தியில் நிச்சயமாக சந்தோஷம் உண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உபயோகப்பட வேண்டியவர்கள் எங்கேயோ ஒதுங்கி கிடக்கிறாங்க. பணத்தை எல்லாத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்துவோம். பணம் இல்லாட்ட ஒன்றுமே நமக்கு இருக்காது நம்ம காரியத்தில் பார்த்தோன்னு சொன்னால். அப்போ அந்த பணம் அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. இன்னொரு காரியத்தை சொல்ல போனால் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எங்கேயோ தொலைஞ்சி எங்கேயோ ஒதுங்கி கிடக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஒரு வெள்ளி காசு என்று சொன்னால் நம்ம தரப்பில் நம்ம யோசிப்போன்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய பணங்கள் எங்கேயோ ஒதுங்கி கிடக்குது, காணாமல் போய் கிடக்குது. அல்லேலூயா. நம்ம கூட்ட வேண்டிய பிரகாரமாக கூட்டணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம கூட்ட வேண்டிய பிரகாரமாக கூட்டாமல் சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்லாமல் இருக்கிறதுனால அது எங்கேயோ இருளுக்குள்ளே ஒதுங்கி கிடக்கிறது. நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாதபடிக்கு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம வாங்கத்தினால தான் யார் யாரும் லெட்ரு போட்டு வாங்குறாங்க. மனசிலாகுதா உங்களுக்கு? உங்கள் காணிக்கைகள் எல்லாம் எங்கள் பொக்கிஷத்துக்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம். யாரோ சுவிசேஷகர் வாங்குறாங்க, எங்கேயே வாங்குறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜோமனும் அற்புதம் நடந்திருக்கோம், ஆனால் நம்ம சொல்லைக்கு விட்டுருவோம். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், பொருத்தனை பண்ணணும், ஆண்டோடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கணும், சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்கன்ட்டு நம்ம சொல்லாமல் இருப்போம். அவங்க பொருத்தனை போடுவாங்க. நாங்கள் இந்த ஸ்தோத்திரம், அவங்க பொருத்தனை பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு நாங்கள் இவ்வளோ கொடுப்போம், இந்த கோவிலில் போய் நாங்கள் மொட்டை அடிப்போம், இந்த கோயிலில் போய் நம்ம இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் சொல்லி பொருத்தனை பண்ணி நமக்கு வர வேண்டியது அங்கே கொடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே கொடுக்கும்போது நம்ம சந்தோஷம் நம்மளோடு போயிடும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, இவ்வளோ தேவை இருக்கா, என்ன செய்வேன் ஆண்டவரே, உனக்கு நான் கொடுத்ததை நீ என்ன கூட்டி பெருக்காமல் விட்டுட்ட. விளக்க கொளுத்தணும் விளக்க கொளுத்தாமல் நீ கூட்டி பெருக்கணுன்னா உனக்கு தான் அட்டி விழும். அல்லேலூயா. தேவையில்லாத குப்பையெல்லாம் வரும். விளக்க கொளுத்தணுன்னா வசனத்தை கொளுத்தி வசனத்தை வெளிச்சத்தில் மற்றதெல்லாம் நம்ம கூட்டம். அல்லேலூயா. கூட்டி பெருக்கும்போது காணாமல் போன காசு நமக்கு கிடைக்கும். அது ஒரு வெள்ளி காசாக இருந்தாலும் அதுதான் நமக்கு தேவை. அன்றைக்குள்ள தேவை அதுதான். அன்னைக்கு நமக்கு என்ன தேவை அது தரதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு வரி கட்டக்கு பணம் இல்லைன்னு சொல்லி யார்கிட்டையும் அவர் சொல்லவும் இல்லை. பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவரே என்ன செய்யுன்னு சொல்லி கேட்கலான்னு வரைச்சுமே இயேசு சொன்னார், நான் நேர தூண்டில் எடுத்துகிட்டு போ, கடலில் போய் என்ன தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அதுக்குள்ளால ஒரு வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு கொடு. அல்லேலூயா. ஏன் நிறைய வைக்கக்கூடாதா? அவருக்கு தெரியும் நிறைய வச்சாச்சுன்னா இந்த பையனை ஒருத்தனை நினைக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஒன்றுன்னா ஒன்று தான்.
ஆண்டவர் கரெக்டாக கொடுப்பாருங்க, மிதம் மிஞ்சி கொடுக்க மாட்டார். அதுதான் அவருக்குள்ள கேரக்டர். மிதம் மிஞ்சி கொடுத்தேன்னா எல்லாம் மிதம் மிஞ்சி போயிடும், ஒருத்தரையும் கையில் பிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனால தான் நிறைய பேர் மிதமிஞ்சி கிடைக்கே காத்து கிடக்குறாங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் இந்த காரியத்தை ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், நிறைய வருது பாஸ்டர். சரி வரட்டும், ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நம்ம அதுக்காண்டி சின்சியராக ஜோம் பண்ண மாட்டோம். அவங்க முழுவதும் ஜோம் பண்ணி பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுறாங்க, பல வருஷமாக ஜோம் பண்ணுறாங்க. எனக்கு மனசில் என்னென்ன, சுத்தர ஆண்டவரே நீர் தராத ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர். சத்தமா அல்லேலூயா. அவர் தராட்ட ஒன்றுமே நமக்கு வேண்டாம். அவர் தந்தா சாப்பிடுவோம், இல்லாட்ட இருப்போம், அவ்வளோதான். நமக்கு வேண்டியது எங்கே கிடக்குது, நம்ம விளக்க கொளுத்தி தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், கிடைக்க வேண்டிய அந்த வெள்ளி காசு, அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். விளக்க கொளுத்தி வசனங்களை சொல்ல வேண்டிய பிரகாரமாக நம்ம சொன்னால் ஆண்டவர் ஒரு ஆளுக்குள்ள இடத்துல கிரியை செய்யாவிட்டாலும் இன்னொரு ஆளுக்குள்ள ஏதாவது கிரியை நடப்பிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறாமோ அவங்க தந்துடுவாங்க. அப்படி வாங்கியிருக்கிறீங்களா? நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கு. நான் வாங்கியிருக்கேன். தருவாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம் தெரியுமா, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் அங்கே சர்ச்சைக்குள்ள அந்த வேலைகள் செய்யும்போது ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி இப்படி கூட பத்தில் ஒரு தோரணா இருக்கு, தம்பி நீ சர்ச்சை வேலை தொடங்கலன்னு அதில் உள்ள அந்த எவ்வளோ கல் தேவைப்படுதோ அவ்வளோ கல்லை நான் உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு, வாங்கி தரேன் அப்படின்னு. சர்ச்சை வேலை தொடங்கியாச்சு. நான் சொன்னேன், அக்கா கல்லெல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னீங்க, தம்பி நான் ஒரு பணத்துக்காண்டி ரெடி இப்போ பார்த்துட்டு இருக்கேன், அது நான் வரல, ஜோம் பண்ணிக்க, ஏன்னா வந்தேன்னு வாங்கி தருவேன். அணக்கமே இல்லை. நம்ம காலப்பிழாக்கு வாங்கி கெட்டி எடுத்து வசதி வார்த்தாச்சு. அதுக்கு வர சொன்னாங்க, தம்பி அதில் எவ்வளோ டைல்ஸ் போடணுமோ அது எவ்வளோ நானே வாங்கி தந்துடுறேன். அக்கா 1000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும், நானே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னா அணக்கமே இல்லை. ஸ்தோத்திரம். என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றுமே செய்யலை. சரி பிரதேசத்தை கூப்பிட்டாச்சு, தம்பி வாரேன்னாங்க, அதோட முடிஞ்சு. அல்லேலூயா. வாரேன்னு சொன்னாலும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சாக்கு போக்கணும், அங்கே வந்தாங்களோ அவங்கள என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஒன்றை மாதிரி சூப்பரான ஆளை பார்க்கணும் கஷ்டம்தான். அல்லேலூயா. பார்க்கச்சுமே நானும் அக்காம்பேன், காணாச்சமத்தில் நல்லா திட்ட தான் செய்வேன். ஸ்தோத்திரம். ஆனால் அவளும் சர்ச்சைக்கு போடி விசுவாசி தான். நம்ம எதிர்பார்க்குற ஆள் செய்யவே மாட்டாங்க, எதிர்பார்க்காத யாரோ செய்வாங்க, கஷ்டப்படுற யாரோ செய்வாங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுறவங்களை கொண்டு தர வைக்கிறார்? ஏன்னா நம்மளும் அதனுடைய வலியை உணரணும். அல்லேலூயா. சொல்றேன், நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது, ஆனால் அவசியமானதுக்கு நம்ம செலவு பண்ணித்தான் ஆகணும். கர்த்தர் அதை தருவார். அப்போ காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது போது ஒரு சந்தோஷம். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறதுனால சந்தோஷம். சில ஆடுகள் காணாமல் போயிருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் நம்மளை கண்டுபிடிச்சார்ல, அதே போல கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் சுற்றி திரிகிறாங்க. ஸோ பல வழிகளை பல பிரச்சனைகள் சிக்கி தவிச்சு கிடக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ரெண்டாவது ஸ்தோத்திரம், காணாமல் போன பொக்கிஷம், அந்த காசு, ஆசீர்வாதங்கள், இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். மூணாவது காணாமல் போன குமாரன், இளைய குமாரன். இவன் என்ன பண்ணான்னா பின்மாற்றக்காரன், தகப்பனோடு இருந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவித்தவன். இவன் போயிட்டான். இவனை தேடி கண்டுபிடிச்சாதுன்னா பிரச்சனை. தேடி போனால் வரமாட்டான். அப்போ ஏன் தேடி போகலை? தேடி போயிருக்கலாம்ல, மகன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடுறது அவர் பெரிய விஷயமா? அவருக்கு 1000 பேர் தகவல் சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தகவல் தெரிஞ்சாலும் அப்பா தேடி போனார இல்லை. ஏன் போகலை? அவனா உணர்ந்து வரட்டும். ஆனால் அவனுடைய இருதயம், அந்த தகப்பனுடைய இருதயம் ஏங்கிட்டே இருக்கு. இந்த அப்பாவுடைய சந்தோஷத்தை இவன் சரியாக உணரலை, காத்துக்கிட்டே இருக்கு, ஜோமனிலே இருக்க. சில விசுவாசிகள் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களை நம்ம ரொம்ப தேடி போகக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்போ வந்தாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த தகப்பனுக்கு
என் பிள்ளை அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளதுக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். அவன் ஒரு நாள் எப்படியும் வருவான், என்னை தேடி வருவான், அப்போ நான் அவனை ஏற்றுக்கொள்வேன். நான் தேடி போக மாட்டேன். எங்கள் சபையிலையும் ஒரு விசுவாசி அவங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. ஆனால் அவங்கள நான் தேடி போகவே இல்லை. அவங்க வீட்டு பக்கத்தில் போய் ஜெபம் போகிறதும் கிடையாது, ஜெபம் போகிறது கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்கள காணிச்சுமே நம்ம கனம் பண்ண தான் செய்வோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்வோம். அவங்க மகளுடைய வீடு பிரதிஷ்டை டைமில் இவர் நம்ம தான் பிரதிஷ்டை பண்ணணும், ரிப்போர்ட் வெட்டணும். அப்போ அவங்க ஒதுங்கி உட்கார்ந்துருக்குறாங்க. இவர் தானே எல்லாம் பண்ணுறாரு, நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த சகோதரனுடைய அம்மா அப்பாவும் எங்கே, அவங்கள வர சொல்லுங்க. வந்தாச்சு, சரி ரிப்பன் வெட்டுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம இந்த சபையை விட்டு வந்துட்டோம், அவர் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், நம்ம மகனுக்கு கஷ்டப்பட்டார். ஆனால் நம்ம அவங்கள உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டோம், ஆனாலும் நம்மளை கனப்படுத்துறாரு. இது எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். இவர் எப்படி இப்படி பண்ணார்? ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அவங்கள நம்ம காயப்படுத்தாமல் அவங்கள நினச்சிடணும். கர்த்தர் பக்கத்தில் நம்ம திருப்பி கொண்டு வரணும். இந்த தகப்பா தான் மக திரும்பி வாரான்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷத்தோடு போய் அவனை கட்டி அணைச்சி அவனை அலட்சியம் பண்ணவில்லை. அவனுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த நகைகள் போட்டு எடுத்து அவரை அந்த பையனை அப்படியே அரவணைச்சு கொள்கிறார், அணைத்து கொள்கிறார். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியக்காரங்க ஒரு விசுவாசி அவங்கள நன்மை அனுபவிச்சவங்க போயிட்டாங்கன்னு சபிச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம யாரையும் சபிக்கைக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு தவிர சபிக்க கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காணாமல் போன குமாரன். நாலாவது என்னென்ன, போனவன் திரும்ப வந்தோன்னே சில பேருக்கு எரிச்சல். மூத்த குமாரன் எரிச்சல். போனவன் அந்தாலும் தொலைஞ்சான்னு பார்த்தேன்னா வந்துட்டானே. இது எல்லாமே நிறைய நேரம் விளக்கக்கூடிய வசனங்கள். ஆனால் சுருக்கமாக டைம் போயிட்டுருக்கு. வந்துட்டானா அப்படின்னு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? லூக்கா 15வது அதிகாரத்தில் 32 வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட இருக்கிறவன் உணரல. அதான் பிரச்சனை. தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கூட இருக்கிறவன் உணரல. அவருக்குள்ளால என்ன சந்தோஷம் இருக்குது அதை உணரணும். இவன் கூட தான் இருக்கிறான், அப்பா சொல்றபடியெல்லாம் கேட்க தான் செய்யறான். ஆனா அவருக்குள்ளால என்ன சந்தோஷம், அவரை எது சந்தோஷப்படுத்துங்கிறது கூட இருக்கிறவன் உணரல. அல்லேலூயா. மூத்த குமாரன் தான், வீட்டுக்கு தலைமூத்தவன் தான், எல்லாவற்றிலும் பொறுப்பாளி தான். ஆனா அப்பாவுக்கு எது சந்தோஷம் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் காணாமல் போனான், வந்துட்டான், செத்து போயிட்டான், உயிரோட வந்துட்டான். அவனுக்குள்ளால என்ன சந்தோஷம் இருக்குன்னு இந்த மகன் உணராம இருக்கிறான். அவனை வருந்தி அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப காணாமல் போனது என்னது? காணாமல் போன ஆடுகள், காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளைய மகன், காணாமல் போன மூத்த குமாரன், இவங்களெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் தன்னிடமா சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மள ஆண்டவர் காணாமல் போன நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். இதே போல காணாமல் போன அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணணும், ஆண்டவருக்காக சபையை பாதுகாக்கணும், ஆண்டவருக்காக மந்தையை பாதுகாத்து கொள்ளணும், மந்தையை சரியான விதத்தில் நடத்தணும். மந்தையில சிதை பின்வாங்கி போனாங்க வாராங்கன்னு சொன்னா அவங்கள நம்ம சேர்த்து கொள்ளணும், இருக்கிறவங்களை சமாளிக்கணும். அல்லேலூயா. இருக்கிறவங்க போனவங்க வந்தாச்சு, இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அப்படிதானே பாஸ்டர்? சபைக்கு விரதமாக குண்டு வெட்டிட்டு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்தாச்சு, இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜா இருக்கும். சோதரி, எதுக்கு பாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் பண்றீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க வீட்டில்
திடீர்னு அப்படி எங்கள் விசுவாசிகள் சிலர் சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் அவங்களெல்லாம் வரணுமா மறுபடியும் அப்படின்னு வைப்பாங்க. நம்ம மனசு ஏங்கிட்டு இருக்கிறது நமக்கு தான் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். இல்லையா சொல்லியாச்சுன்னா அவங்க தனியாக நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. சோத்திரம். அதுக்கு நம்ம திரும்ப சொல்லும்போது அது வாக்குவாதமாக மாறும். வரட்சியுமே பார்த்துக்கலாம். இல்லையா வரட்சிமையும் அந்த சந்தோஷம் நமக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுனால் கிடைக்கிற சந்தோஷம், காணாமல் போனவைகளை நான் பெற்றுக்கொள்கிறதுனால் வருகிற சந்தோஷம், அதை தான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகம் சந்தோஷப்படுமானால் அவர் தூதர்கள் அழைத்து சந்தோஷப்படுவார். அவர் தூதர்கள் சொன்னால் பரலோகத்தில் தூதர்கள், பூமியிலே தேவனுடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை நீங்க கர்த்தருக்குள்ள நடத்தி பாருங்க பார்ப்போம். ஒரு ஆத்மாவை நீங்க கர்த்தருக்குள்ளால நீங்க நடத்திருங்க, அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. இப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல சுத்திரம் பாவத்தினால் வருகிற சந்தோஷம், நம்ம இழந்து போன சந்தோஷத்தை பெற்று திரும்ப நம்ம உயிர்ப்பித்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். காணாமல் போனது, ஒதுங்கி கிடக்கிறது, பின்வாங்கி போனது, வெளியில நிற்கிறது, எல்லாத்தையும் கர்த்தருடைய மந்தைக்குள்ள கொண்டு வந்து பரலோக சந்தோஷப்படும் அறியா நம்ம செய்யணும். அல்லேலூயா. என் ஊழியத்தில் பரலோகம் சந்தோஷப்படுதா? 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணோடனே பரலோகம் சந்தோஷப்படும் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பிரசங்கம் யாருனாலும் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு புரோஜனம் இருக்குது? எத்தனை பேர் அதில் மனம் திரும்புகிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வராங்க? முன்னாடி இருந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு இப்போ இருக்கிற நற்செய்தி கூட்டங்களுக்கு பெரிய வித்தியாசம். முன்னாடி உள்ள நற்செய்தி கூட்டங்களில் ஸ்தோத்திரம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கியாருக்கு மட்டும் பேர் கிடைக்குது. அல்லேலூயா. அந்த நற்செய்தி கூட்டத்தை பயன்படுத்தி கலெக்ஷன் நடக்குது, ஆனால் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அது பெரிய ஒரு வருத்தம். ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபைகளிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வார்த்தை நம்ம எப்போ நிறைவேற்ற போகிறோம்? அதற்கு அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரணும். அந்த சந்தோஷம் வருகிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, டைம் நிறைய ஆகிட்டு இருக்குது, சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். 3வது, ஆபகுக். பதினேழாவது வசனம், 3வது அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஆமா. அத்திமர துளிர் விடாம போனாலும் சரி, ஆட்டு மண்டை முதலற்று போனாலும் சரி, திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும் சரி, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் சரி, வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும் சரி, இது எல்லாமே வருமானம். அல்லேலூயா. ஆமா, இது எல்லாமே இல்லாம போனாலும் சரி, நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். உனக்கு சில குறைவுகள் இருக்கலாம், ஆனா நீ மகிழ்ச்சியா இருக்குதியா? குறைவுகளை நினைச்சு புலம்பிட்டு இருக்குதியா? முறுமுறுத்துட்டு இருக்குதியா? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு வகை, முறுமுறுக்கிறது இன்னொரு வகை. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒன்று, அதே நேரத்தில் மற்றவங்க மேலே கசந்து கொள்கிறது இன்னொன்று. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க மேலே கசந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, பண்ணலாம்ல, இவ்வளோ பேருக்கு பண்ணலாம், எனக்கெல்லாம் பண்ணலாம்ல. நம்ம நினைப்போம், இருக்கிறவங்கள பார்த்து நினைப்போம், இவங்கெல்லாம் நினச்சா நமக்கு இடம் வாங்கி சர்ச்சையை கட்டி தரலாம். அல்லேலூயா. இவங்கெல்லாம் நினச்சா பண்ணலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? இது அவர் சர்வ உலகத்து தேவன், அவரை நினைக்கணும். அவர் நினைச்சா எனக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் மயமப்படுவார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதையும் பிடுங்க தான் பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். இருக்கிறதையும் பிடுங்க தான் பார்ப்பாங்க. ஊழியர் ஐக்கியம், வட்டார ஐக்கியம்,
அந்த ஐக்கியம் இந்த ஐக்கியம் எல்லா ஐக்கியம் இருக்க தான் செய்யும். யாரும் சர்ச்சு கட்டி தரமாட்டாங்க, நம்ம தேவைகளை சந்திக்க மாட்டாங்க. சந்திக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான். அப்போ எந்த பலன் நமக்கு இல்லாமல் போனால் சரி, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க நம்ம பழகணும். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஒரு காரியமும் கையில் வராமல் இருக்கலாம், ஆனால் நம்மை நடத்துகிறவர் தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிறவர் தேவன், என்னை நடத்துகிற தேவன். அந்த ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஆபத்துக்கு சொல்கிறேன், அத்திமர துளிர் விடாமல் போனாலும், இது விளக்கங்கள் நிறைய இருக்குது, ஷார்ட்டாக உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளால சந்தோஷமாக இருக்க பழகணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ரெண்டாவது, காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷம். மூணாவது, நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் எது இல்லாமல் போனாலும் சரி, எது பலனற்று போனாலும் சரி, எது முதலற்று போனாலும் சரி, கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற சந்தோஷத்தில் நம்ம களி கூற முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறாரு, எனக்கு இருந்தாலும் இல்லாட்டிலும் நான் எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருப்பேன் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் பிசாசு எடுத்து போட பார்க்குறான். நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கு. அவங்க தரலையே, இவங்க தரலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே. ஸ்தோத்திரம். நம்ம மேலே ரொம்ப கரிசனை உள்ளவர் அவர் மட்டும்தான். யாருமே கரிசனை வைக்க முடியாதுங்க. ஸ்தோத்திரம். யாருமே கரிசனை வைக்க முடியாது. நம்ம மேலே ரொம்ப அக்கறை வச்சுக்கிற அவர் தான். நம்முடைய உள்ளான வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னு, நம்மளை தெரிந்திருக்கிறாருன்னு, நம்ம இந்த வசனத்தை சொல்றதுக்கு எவ்வளோ ஓடுறோங்கிறது அவருக்கு தெரியும். காடு மேலே எங்கெல்லாம் ஓடுறோம், 4 பேர்கிட்ட நம்ம திட்டு வாங்குறோம், அடி வாங்குறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சவர் நம்முடைய எஜமான் நமக்கு செய்கிற காரியம், நீ இதன் மத்தியிலையும் நீ செய்ய வேண்டியது செய்து விதைக்க வேண்டிய விதை அது நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். இந்தியாவில் வந்த மிஷனரிமார்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே எல்லாம் சம்பூர்ணமாக கிடைச்சி ஒன்று ஊழியம் செய்யலை. வில்லியங்கேரிக்கு என்ன கிடைச்சது? சாப்பிட கூட வழி இல்லாமல் தான் இங்கே வந்து சேர்ந்தார். ஏன்னா வர வழியிலேயே 3 மாதம் கப்பல் யாத்திரையில் இருக்கும்போதே எல்லாம் போயிட்டு, கப்பலோடு போயிட்டு, கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்புகள் நிறைய காரியங்கள்லாம் போயிட்டு, இங்கே வர சமயத்தில் அவருக்கு கையில் சாப்பிட கூட ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். இதே போல் நம்ம பகுதியில் இருந்த மிஷனரிகள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க சொத்துக்களை விற்று தாங்க கொண்டு ஊழிச்சுதாங்க. அல்லேலூயா. சொத்துக்களை விற்று நிறைய மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து, ஆனால் அவங்கள பாதிச்சவங்க எங்குள்ள மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க நிழல் பட்டாலே நமக்கு என்னது தீட்டு அப்படிம்பாங்க. இவங்க நிழல் படக்கூடாது, இவங்கள்ட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அப்படி வாங்கி சாப்பிட்டா தீட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஒதுங்கினாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போட்ட விதைகள் இன்னைக்கு இந்தியா தேசத்தை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் போக முடியாதவங்கள சுவிசேஷம் போயிட்டே இருக்குது. நம்ம சொல்லாட்டா கர்த்தர் இன்னொரு ஆளை கொண்டு எழுப்புவார். நம்ம செய்யாட்ட இன்னொரு ஆளை கொண்டு எழுப்புவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாட்டு நம்ம ஓட்டத்தை அப்படி ஓடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும், சந்தோஷத்தோட முடிக்கணும். பாருங்க, அப்ப சந்தோஷம் இல்லாதவங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஒரு சாட்சியா இருக்கு. அல்லேலூயா.
கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்காம யாரும் பரலோகத்துல போகவே முடியாது. அப்ப நம்முடைய ஓட்டம் எப்படி முடிக்கணும்னா சந்தோஷத்தோட முடிக்கணும். இன்னைக்கு பண்ண ஜெப குறிப்பு அதுதான். ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாஸ்டர் உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், இவரை இன்னொரு காரியத்துக்கு அழைத்திருக்கார், என்ன இன்னொரு காரியத்துக்கு அழைத்திருக்காரு. அப்போ அவர் அழைத்த காரியத்தை நம்ம நிறைவேற்றும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே வேலைக்கு அழைக்கப்பட மாட்டாங்க. ஒரு ஆள் கீழே உள்ள ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு மண்ணு தோண்டதுக்கு ஒரு ஆளை அழைப்பாங்க. அல்லேலூயா. அடுத்த கல் போடுறதுக்கு ஒரு ஆளை அழைப்பாங்க. சாந்து குலைக்கிறதுக்கு இன்னொரு ஆளை அழைப்பாங்க. அடுத்த அதெல்லாம் செய்து முடிச்சாங்கன்னா சென்ட்ரிங் வேலைக்கு இன்னொரு ஆள். அடுத்த அதில் காங்கிரீட் போடுறதுக்கு இன்னொரு பாட்டி. அடுத்த மர வேலை செய்கிறதுக்கு இன்னொரு பாட்டி, கரண்ட் வேலை செய்கிறதுக்கு இன்னொரு பாட்டி. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்பில் அழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி சந்தோஷத்தோடு போனால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் சம்பளம் கிடைக்கும். அவங்க குடும்பமும் வாழும். இதே பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அழைத்திருக்கிறார். நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நம்ம சந்தோஷமா நிறைவேற்றணும். என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். ஐயோ நான் இதை செய்யாம விட்டுட்டேனே அப்படின்னு ஒரு மன போராட்டம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்மளை எதுக்காக அழைத்தாரோ அதற்காக நம்ம பிரயாசப்படணும். இந்த பவுல் அவருக்குள்ள இருந்த ஒரே தீர்மானம் என்னென்ன, அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க உபத்திரவம் இருக்குது, கட்டு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தான் பட்டணங்கள் தோறும் சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இவருக்கு என்னென்ன, என் பிராணன் அருமையா நான் எண்ண மாட்டேன், என் உயிர் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன், ஓட்டத்தை நான் சந்தோஷத்தை நினைச்சணும். அல்லேலூயா. எல்லாருடைய ஓட்டம் ஒரு நாள் முடியும். என் ஓட்டம் ஒரு நாள் முடியும். அந்த ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கணும். சஞ்சலத்தோடு இல்லை, வேதனையோடு இல்லை, ஐயோ இதை செய்யாமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற நிலைமையோடு இல்லை, சந்தோஷத்தோடு முடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றேன். இதுதாங்க சந்தோஷம். ஸ்தோத்திரம். என் ஊழியத்தை நான் நிறைவேற்றேன். ஸ்தோத்திரம். ஊழியத்தை விட்டுட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸ்தோத்திரம். வேலைக்கு போகிறது தப்பு கிடையாது, அந்த வேலையில் அப்படியே போகிறது தப்பு. என் கூட பைபிள் காலேஜை படித்த நிறைய பேர் ஊழியத்தில் இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஊழியத்துக்காக நல்லா அழைக்கப்பட்டவர். நிறைய என்னை விட நல்லா ஜோம் பண்ணுவார், நல்லா சூப்பராக ஜனங்கள்லாம் சூப்பராக நடத்துவார். எனக்கு அவருக்கு கேரக்டர்லாம் நல்லா பிடிக்கும். யார்கிட்ட பழகினாலும் ஈஸியாக பழகிடுவார். ஆனால் குடும்பத்தில் உள்ள சூழலை பார்த்தாரு. குடும்பத்தில் எல்லா காரியத்துக்கும் அவரை தான் முன்னாடி கொண்டு நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு. வருமானம் இல்லை, மர வேலை செய்ய ஆரம்பித்தார், விறகு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார், வாகனம் எடுத்தார், கடன் ஏகப்பட்டது கூட்டிட்டு, இப்படி வேலைகள் செய்து 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 இப்போ ஊழியத்தில் அந்த வாசனை அவர்கிட்ட கிடையாது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு காலையில் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அண்ணே இவர் வந்தாரா அப்படின்னு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்கிற, வீட்டில் ஏதோ பிரச்சனைண்ணே, நான் ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு, உங்கள் வீட்டு தான் நான் அவர்களுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு. இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து அவர் வேற ஒரு நம்பரில் கூப்பிட்டு, பிரதர் இப்படி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னொருத்தருக்கு ஃபோன் அடித்து பேசுகிறதுக்கு எனக்கு ஃபோனை யூஸ் பண்ணார். ஃபோன் பேசிட்டு நான் போகிறேன் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டார். ஊழியத்தின் பாதையிலே இல்லை. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல நீங்கள் இல்லாதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒவ்வொரு நாளும் சஞ்சலம் பாருங்கள். இந்த ஊழியத்தில் நம்ம கிடைக்கிற சந்தோஷத்தை போல வேற எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம், அதை நினச்சி நீங்கள் நிறைய நேரத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு இயற்கையாக உள்ளது. ஆனால் அதன் மத்தியிலையும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா கர்த்தரை துதிக்கணும், சந்தோஷமா கர்த்தரை பாடணும், சந்தோஷமா ஆராதனை நடத்தணும், சந்தோஷமா ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா கர்த்தருக்காக எது செய்தாலும் அது நிலைக்கும். அந்த சந்தோஷத்துல பரலோகத்திலே சந்தோஷப்பட முடியும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு காலத்துல
சந்தோஷமா ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனோம். நடக்கிறதுல ஒரு சந்தோஷம், பாடு அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன ரட்சிப்பு நடத்தின ஊழியக்காரர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கூட நான் போயிடுவேன், அவங்க வீட்டில் போய் தங்குவேன். வீடெல்லாம் ஒழுக்கு. அப்போ அவர் கேட்பார், ஸ்தோத்திரம், உன்னை சர்ச்சில் நான் விட்டுருந்தேன், நீ அங்கே இருக்க வேண்டியது, அங்கே ஒழுக்கு கிடையாது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், அங்கே இருக்க வேண்டியது. நான் இல்லை, நான் உங்கள் கூட தான் வந்து தங்க. ஏன்னு கஷ்டத்தை அனுபவிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிறது அது ஒரு சந்தோஷம். இயேசுவுக்காக பாடு அனுபவிக்காம வேற யாருக்காக நம்ம பாடு அனுபவிக்க போறோம். சுத்தர் அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவத்துக்கு விலகணும். அல்லேலூயா. அதை குறித்து நிறைய சொல்லலாம், ஆனால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுருக்கிறோம். தாவீது தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை விட்டு எங்கேயோ தேடினான், ஆனால் கர்த்தருடைய சந்தோஷத்தை இழந்துட்டான். அதை இழந்ததை அவன் உணர்ந்ததுனால அவன் அதான் ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தார் என்னை சுத்திகரியும். நம்ம எந்த காரியத்தில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தை சொல்லி நம்ம ஜோமனு சில காரியங்களுக்கு பரிசுத்தத்தில் நம்ம போராடிட்டு இருப்போம், மேற்கொள்ள முடியாது. அதுக்காக நம்ம உபவாசம் பண்ணலாம். அல்லேலூயா. சோதரன், நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் உபவாசம் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களுக்காக நான் இங்கே ஜோம் பண்ணி ஆகணும், உபவாசம் போட்டே ஆகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, காணாமல் போனதை நம்ம அடைந்து கொள்கிறதுனால் கிடைக்கிற சந்தோஷம். மூன்றாவது, எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நாலாவது, நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம சிந்தனை செயல்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு என் ஓட்டத்தை முடிக்கணும். ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க நம்ம நடத்துவோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளே